இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 22 - 30 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எருசலேம் ஆலயத்திலே சாலமோன் மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பாமல் அவர் மீது நம்பிக்கை இல்லாத யூதர்கள் இயேசுவை அணுகி, நீர்தான் இறைமகன் என்றால், மெசியாவென்றால் அதை எங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிவிடும் என்ற கேள்வியே கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நான் தான் இறைமகன் என்று நீங்கள் நம்பவில்லை. என் தந்தை எனக்கு செய்யும்படியாய் சொன்ன செயல்களை நான் செய்கிறேன், ஆயினும் நீங்கள் நம்பவில்லை என்று பதில் கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். திருவிழாக்களை கொண்டாடுவார்கள், ஆண்டு பெருவிழாக்கள் என்று கொண்டாடுவார்கள். வெறும் திருவிழா கிறிஸ்தவர்களாகவே இருப்பார்கள். ஆலயத்திற்கு செல்லுவார்கள், ஆனால் ஆலயத்திற்கு உள்ளே செல்ல மாட்டார்கள். ஆலயத்திற்கு வெளியே அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன்ஸாகவே இருப்பார்கள். அன்பிற்குரியவர்களே, யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். அந்த இடம் மிக அழகாக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கோவில் அர்ப்பண விழா நடக்கின்ற அந்த நாளிலே இயேசுவை கேள்வி கேட்கிறார்கள். சாலமோன் மண்டபத்தில் ஆண்டவர் இயேசு நடந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய இயேசுவை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1 திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14 நம்ம வாசிக்கிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும், அவற்றை அவரால் அறிந்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆலயத்திற்குள் இருக்கிற கடவுளையும் அவருடைய செயலையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று சொன்னாலும் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம் அடங்கி இருக்கிற நற்கருணை பேழை இருக்கின்ற ஆலயத்திற்குள்ளாக நாம் செல்ல வேண்டும். ஆண்டிற்கு ஒருமுறை கிறிஸ்துமஸுக்கோ ஈஸ்டருக்கோ அல்லது ஊர் திருவிழாவன்றைக்கோ ஆலய வளாகத்தோடு திரும்பி செல்வதல்ல நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்திற்கு வெளியே இருந்து விட்டால் பெரிய பக்திமான் என்று அர்த்தம் அல்ல. ஆலய காரியங்கள் எல்லாம், திருவிழா காரியங்களை எல்லாம் பந்தா காட்டிக்கொண்டு செய்கிறவர் என்று காட்டிக்கொள்வதல்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்திற்கு உள்ளே செல்ல வேண்டும். அன்பானவர்களை, நாம் வாசிக்கிறோம் திருவெளிப்பாட்டு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், திருத்தூதர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வழிபாடு எப்பொழுதுமே ஒரு குடும்ப வழிபாட்டை போலத்தான். நாம் அனைவரும் கூட்டாக இணைந்துதான் நம் ஆண்டவரை வழிபட வேண்டும். மிக குறிப்பாக திருப்பலி நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தின எல்லா நிகழ்வுகளிலும் மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12 - 16, லூக்கா நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 7 - 13 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஒரு அறையில் தான் ஏற்படுத்துகிறார். கட்டாந்தரையில் அல்ல, ஆலயத்திற்கு வெளியே அல்ல, பொது இடத்தில் அல்ல, மாறாக அறையில, மேல் மாடியில அவர் ஏற்படுத்துகிறார். நாம் அனைவரும் ஆலயத்திற்குள் செல்வோம். ஆலயத்திற்கு வெளியே நிற்காதே, உள்ளே செல். எங்கள் அன்பின் தகப்பனே, நீர் என்றென்றைக்கும் எல்லா இடங்களிலும் வீற்றிருக்கக்கூடியவர். காலத்தையும் இடத்தையும் நீர் கடந்தவர். ஆயினும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ததும்புகின்ற ஆலயத்திற்குள்ளாக நாங்கள் வரும்படியாய் செய்தருளும். உயிருள்ள உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே எங்களை நாங்கள் கரைத்து கொள்ள செய்தருளும். வெறும் திருவிழா கிறிஸ்தவனாக அல்ல, ஆண்டிற்கு ஒருமுறை பங்கு ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருவிழா கிறிஸ்தவனாக அல்ல, மாறாக என்றென்றைக்கும் ஆன்மீகத்திலே ஆழப்படக்கூடிய தெய்வீக திருப்பலியிலே முழுமையாய் கலந்து கொள்ளக்கூடிய, ஆலயத்திற்கு உள்ளே சென்று உம்முடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கிறிஸ்துவர்களாக நாங்கள் வாழச் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன். God bless you.